ஸ்ரீமன் நாராயணீயம் 54ஆம் தசகம் காளியன் சரிதம். நன்னீர் பொய்கையாம் காளிந்தி அதிலே பன்னீராண்டாய் நற்றவம் புரிந்தார். மீனுடன் இணங்கிய சௌபரி முனிவர் வானிலே ஓர்நாள் கருடனைக் கண்டார். மீந்தனை பொய்கையில் கருடன் உண்டான். இனியொரு உயிரை இங்கே வதைப்பின் நின்னுயிர் நினதல்ல வென்றே உரைத்தார். இன்னுயிர் அஞ்சிப் பறவை பறந்ததே. நஞ்சுபோல் நெஞ்சிலே கர்வமும் நிறைந்தான். அஞ்சாமல் காளியன் உணவினைத் திருட வெஞ்சினம் கொண்டு கருடனே தாக்க தஞ்சமென வந்தான் காளிந்தி மடுவில். மாய்ந்தன புட்கள் தீந்தன மரங்கள் மாயவன் நீயதைக் கண்டே உருகினை. கழித்திடச் சென்றாய் தோழர் தம்மோடு காளிய மடுவின் நீரை அருந்தினார். மரித்தே வீழ்ந்தனர் நீரருந்தியவரே அரி நினது கருணை உயிர் தந்ததுவே. இன்பமது பெருக உயிர்த்தே எழுந்தார். அன்பனுனை வியந்தே ஆரத் தழுவினர். ஆவினமும் எழுந்து கண்ணில் நீர் பெருக மாவென கூவி நினை சூழ்ந்தனவே. நஞ்சினால் விளைந்தது இன்பமென நினைந்தார். வஞ்சமது எற்றுணையும் நெஞ்சத்தில் இல்லார். சரணமடைந்த உந்தன் அடியார் மரணம் அடையினும் மீட்பாய் நீயே. கருணை கடல் நீ குருவாயூரப்பா அருள் கூர்ந்தெந்தன் பிணி நீக்குவாயே. 54ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.